அருள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இறக்கி நீங்கள் இறக்கி பண்ணாங்க ஓகேண்ணா. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் 3000 ரொக்கம் வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்று கரூர் மாவட்டத்தில் 3,33,000 குடும்ப அட்டைகளுக்கு 100 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான நிகழ்வு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் கூட்டுறவுத்துறையினுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் சோமூர் ஊராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3000 ரொக்கம் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு அதை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே தொடங்கி வச்சப்போ நீங்கள் பார்த்தீங்க மக்களுடைய முக மலர்ச்சியை. மிக சந்தோஷமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்கள் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆண்டு பொங்கல் என்பது மக்களுக்கான ஒரு எழுச்சிமிகு பொங்கலாக, அவருடைய உற்சாகமாக பொங்கலாக அமையக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்த இந்த சிறப்பு திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு சிறப்பான பொங்கலாக இந்த ஆண்டு மகிழ்ச்சியான பொங்கலாக அமைய இருக்கிறது. 3,33,000 குடும்ப அட்டைகள் கரூர் மாவட்டத்தில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற இருக்கின்றார்கள். அதனுடைய மதிப்பு 100 கோடியே 8 லட்சம். மொத்தம் எல்லாம் சேர்த்து அரிசி கரும்பு எல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 கோடியே 8 லட்சம் எல்லோரும் சேர்த்து. பச்சரிசி, சர்க்கரை, ஒரு நீல கரும்பு, கூடுதலாக 3000 ரொக்கம் எல்லாம் சேர்த்து, வேஷ்டி, சேலை எல்லாம் சேர்த்து 100 கோடி 8 லட்சம் பெறுவதற்கான அந்த புதியதாக 2 இது சொன்னீங்க. சாலை விஸ்தரிப்பு மற்றும் ஏற்கனவே கோயம்பள்ளி மேலப்பாளையம் அமராவதி ஆற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட பாலம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இணைப்பு சாலை இல்லாமல் அது பாதியில் நின்று விட்டது. அந்த இணைப்பு சாலைகளை அமைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் 11 கோடி ரூபாய் நிதிகளை விடுவித்து அதற்கான அரசாணையை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த இணைப்பு சாலை அமைப்பதற்கான இடம் எடுப்பதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இடம் எடுத்து முடித்த பிறகு அந்த இணைப்பு சாலை முழுவதுமாக அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அந்த பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே நெரூரையும் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் என்பது நீண்ட ஆண்டுகால கோரிக்கை. இதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவங்கெல்லாம் அவங்க சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த ஆட்சி அமைந்தவுடன், திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் அந்த பாலம் வேண்டும் என்று கேட்டவுடன் அறிவிப்பு கொடுத்து 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலப்பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். கூடுதலாக ஒரு பாலம் சோமூர் என்பது ரிங் ரோடு சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்கு ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு சில அரசியல் என்ன சொல்கிறதுனா மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லாமல் இழந்தவங்க இந்த திட்டங்களாக செயல்படுத்தக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு பல தடைகளை ஏற்படுத்தி நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் வரை சென்று வென்று இப்பொழுது அந்த புதிய சுற்றுவட்ட சாலை ரிங் ரோடு அமைப்பதற்கான பணிகளை முதல் கட்டமாக ஈரோடு ரோடு குட்டக்கடை தொடங்கி சேலம் பைபாஸ் வரை மண்மங்கலம் வரை அமைப்பதற்கு 72 கோடி ரூபாய் நிலம் எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அரசாணை வெளியிடப்பட்டு நிதிகளை தந்திருக்கின்றார்கள். அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த கட்டமாக சேலம் பைபாஸ் மண்மங்கலம் தொடங்கி 16 மண்டபம் வரை நெரூர் சாலை வரை எடுப்பதற்கான 2ஆம் கட்ட பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்து 16 மண்டபம் தொடங்கி வீரராக்கியம் வரை அந்த சுற்றுவட்ட சாலை அமைய இருக்கின்றன. அந்த வீரராக்கியம் சாலை அமைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு பாலம் சோமூர் பகுதியில் கூடுதலாக அமைய இருக்கின்றன. ஒரு தீவை போல இருந்த ஊராட்சிகள் இப்பொழுது 3 பாலங்களை பெற்று சிறப்படையக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதற்கான திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். இன்னொன்று கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி சாலையாக இருக்குது. இப்போ 16 மண்டபம் தொடங்கி செல்லிபாளையம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப சோமூர், அப்புறம் திருமக்கூடலூர், திரும்ப நெரூர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகலங்கள் குறைவாக இருக்குது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. 2 வாகனங்கள் ஒதுங்கி செல்ல முடியாத சூழல் இருப்பதை உணர்ந்து இப்பொழுது 10 கோடி ரூபாய் நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் கூடுதல் நிதி தேவை என்றவுடன் அதற்கான திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த நிதிகளையும் விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் விடுவிக்க இருக்கின்றார்கள். சோமூரில் அமைவுள்ள பாலம் அமராவதி ஆற்றின் குறுக்கில் 2 இடத்தையும் இருக்கக்கூடிய அந்த ரிங் ரோட்டில் வருது. அமராவதி ஆற்றின் குறுக்கே அந்த ரிங் ரோட்டில் அமைய இருக்கின்றன. நெரூர் உன்னியூருடைய பேருந்துகள் பாலம் திறந்த உடனே அந்த புதிய பாலத்தில் அந்த பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
பாலம் திறந்தோம். திறப்பு விழா வரையில் அறிவிக்கூட வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ முடிச்சிருக்காங்க பாலத்தை. முடிச்சதுக்கப்புறம் வந்து மாண்பு முதலமைச்சர்கள் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறாங்க. விரைவில் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்னும் சொல்லணும்னா, இந்த 4.5 வருஷத்தில் கரூர் மாவட்டத்தில் நலத்திட்டங்கள் இல்லாமல், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்படி நலத்திட்டங்கள் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், புதிய பாலங்கள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 4500 கோடி ரூபாய் அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் நிதிகளை கொடுத்து பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். கிராம சாலைகள் தொடங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே ஊராட்சி ஒன்றியங்களில் 5 கோடி ரூபாய் இருந்தால் முழுவதுமாக அனைத்து தெருக்கள், சாலைகள் முழுவதுமாக தார் சாலை, சிமெண்ட் சாலையாக மாற்றக்கூடிய பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. இந்த 5 கோடியும் நிதியும் இந்த வாரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றனர். ஆக மாவட்டம் முழுவதும் இது போன்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தொடர்ந்து நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் யூனியனுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. மாநகராட்சிக்கு இப்போ 5 கோடி ரூபாய்க்கான நிதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக மாநகராட்சிக்கு இன்னும் ஒரு 30 கோடிக்கும் மேற்பட்ட நிதிகளை விடுவிக்க இருக்கின்றார்கள். ஆகையால் வளர்ச்சி என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து நிதிகளை தந்து கொண்டிருக்கிறார்.